இருக்கியா? நமக்கு உரிமை இருக்கா? நம்ம வாழ்க்கையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கா? எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, நான் இன்னும் சவமா பிறக்கலையே, எனக்கு நான் மட்டும் இன்னும் 1 இன்ச் உயரமா இருந்தா என்னம்மா, இதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறதா நண்பர்களே? எதுவுமே அற்றவர்கள் எழுந்து நிற்கிற போது எல்லாம் இருக்கிற நம்மால் ஏன் எழுந்து நிற்க முடியாது? எல்லாருக்கும் பிரச்சனை இல்ல. நான் சொன்ன 90s கிட்ஸுக்கு என்ன பிரச்சனை சொன்ன, ஒருத்தர் பாவம் அவருடைய வேதனையை இந்த அவையிலே பதிய வைத்து விட்டு சென்றிருக்கிறார். எவ்வளவு நெஞ்சங்கள் புலம்பிக் கொண்டிருக்கு. காதல் தோல்வி வெளியில சொல்ல முடியும், சிலது சொல்ல முடியாது. அவன் தான் எல்லாம் நினைச்சேன், இப்படி பண்ணுவான்னு நினைக்கல. அந்த பிள்ளை என்னதான் காதலிக்குதுன்னு நினைச்ச அந்த பிள்ளை கடைசியில வேற எவனையும் கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாது. வெளியில உறவினர்களால் வருகிற அவமானங்கள் எத்தனை. நிறைய நான் பெண்களை பத்தி பேசிருக்கேன், ஆண்களை பற்றி பேசுவதற்கான ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறது. பிரச்சனை என்னன்னா, ஆண்கள் வாயை திறந்து புலம்பி தீரவே மாட்டாங்க. நாங்க ஓயாம சொல்லி சொல்லி உள்ள இருக்கிற சுமைய வெளியில ஏத்திருவோம். உள்ள இருக்கிற சுமைய வெளியில இருக்கிறவன் தலைக்கு நாங்க ஏத்திருவோம். என்ன மட்டும் எங்க அப்பா அம்மா எதுக்கு தான் பெத்தாங்களா? எனக்கு தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கா? நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா இந்த வீட்டுல? யாருமே எதுவும் செய்ய மாட்டீங்களா? நான் எங்க அம்மாட்ட போன் பண்ண, எல்லா பெண்களுக்கும் அவங்க அம்மா அவங்க சகோதரிகளோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். கணவன்மார்களை அதை சேர்க்க மாட்டேன். நீங்க அதுல கிடையாது. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல என்ன நடக்கும்னா, எல்லாம் அவங்க கணவர்களை திட்டுவார்கள். நியாயம் தானே? இவர் இருக்காரே, இன்னைக்கு காலையில குழம்புல கொஞ்சம் உப்பு சரியில்லைன்னு ஒரு அமக்கலம் பண்ணிருக்காரு பாருங்க. உடனே அவ அத்தா வந்து, உன்னோட வீட்டுக்காரரு பரவாயில்ல அமக்கலமா பண்ணாரு. இங்க ஒண்ணு இருக்கே, யாரு? அவங்களுடைய கணவரை அவ்வளவு மரியாதையாக குறிப்பிடுகிறார். இங்க ஒண்ணு இருக்கே, அது குழம்பா ரசமான்னு கூட சொல்லாத அளவு இருக்கு. அந்த அம்மா தினம் புலம்பி இருக்கு, எங்க தினம் நான் சமையல் செய்யறேன். ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொன்ன என்ன உங்களுக்கு? திடீர்னு ஒரு நாள் சாப்பிடும்போது ஒரு நினைவு வந்து, ஐயோ தினம் சொல்லுவாளே, நான் எதுவுமே சொல்லாம சாப்பிடுறேன். உடனே சொன்ன, இன்னைக்கு சாம்பார் சூப்பர் அப்படின்னு. அந்த அம்மா தட்டை பிடிச்சு வெளில போட்டுருச்சு. ஏன்னா அந்த அம்மா உடம்பு சரியில்லை, பக்கத்து வீட்டுல சாம்பார் கடன் வாங்கியிருக்காரு. அவருக்கு கிறகம் பாருங்க, அன்னைக்குன்னு தான் நினைவு வந்திருக்காரு. இந்த சலம்பல் புலம்பல் எல்லாம் வந்து பெண்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்ல நடக்கும். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, எதையுமே உள்ள வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் வெளில சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லுவதனால அவர்களுக்கான அழுத்தம் குறைகிறது. ஆண்களுக்கு எந்த ஒரு வீட்டுல அண்ணா தம்பி 3 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இந்த அண்ணா தம்பி 3 பேர் அவங்க அப்பா ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற சரித்திரம் உண்டா உலகத்து? சொல்லுங்க நீங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க நீங்க. ஆனா ஒரு வீட்டுல 3-4 அக்கா தங்க இருந்தா கட்டாயம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். கட்டாயத்திலையும் கட்டாயமா இருக்கும். அண்ணா தம்பிகள் ஒருவரை சரி சரி பேசுங்களேண்டா எல்லாம் மனசுலதான் இருக்கும். ஆனா அவர்களுக்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா? அதற்கு வருத்தமே இல்லை பொருளா? சரி, எவ்வளவு ஆண்கள் சார் இங்க அரபு நாட்டுக்கு போற போது சில சமயம் நாங்க விமானத்துல சந்திப்போம். சொல்லுவாங்க, மேடம் வேலை கிடைச்சது மேடம், குவைட்ல பஹ்ரைன்ல வேலை கிடைச்சது மேடம். என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க? உள்ள நேர போய் சிஓவா ஏசி ரூம். அதுக்கு வழி இல்லைங்களே பாவம். கார்த்தால 4 மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணுங்க. ஏன் 4 மணிக்கே வேலைக்கு போறாங்கன்னா 10 மணிக்கு மேல வேலை செய்ய முடியாதுங்க. வெயில் 55 டிகிரி. காலையில 4 மணில இருந்து 10 மணிக்கு வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடணும். இப்படி வேலை செய்வதற்காக ஒத்துக்கிட்டு போறோம். எதுக்கு போறோம்? அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணோம், அப்பா கடன் வாங்கியிருக்காரு 10 லட்சம், இதை அடைக்கிறதுக்காக போறோம். என்ன சொல்லி அனுப்புறாங்க? தம்பி ஒரே ஒரு வருஷம்டா, நீ ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறா, நம்ம எல்லா கடனையும் அடிச்சுட்டு நிம்மதியா இருக்கலாம்டா, ராஜா மாதிரி திரும்பி வாடா, நல்ல பொண்ணு பார்த்து, இதெல்லாம் சொல்லித்தான் அனுப்புறாங்க. யாராவது ஒரு வருஷம் திரும்பி வர முடிஞ்சிருக்காங்க? ஒரு வருஷம் கழிச்சு வந்து என்னமா பணம் அனுப்பிச்சிட்டேனே, கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடிடா உங்க அப்பா ஒரு வீடு கட்டிடலாம்னு சொன்னார். உங்க அக்காவோட உங்க மாமா வந்து ரொம்ப கரைச்சல் கொடுத்தாரு, ஒரு செயின் மோதிரம் எல்லாம் போடும்படி. எப்படி போகுன்னு தெரியாது. ஆனா அவன் 10 வருஷம் ஆனாலும் அவன் திரும்பி வர மாட்டான். 10 வருஷம் அதே வெயில்ல தான் அவன் இருப்பான். ஊருக்கு வர்றதே கூட 5 வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு தாங்க வர முடியும். இந்த வேதனையை யாரிடம் போய் சொல்லுவதுன்னா சொல்லவே மாட்டான், தனக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பான். எத்தனை ஆண்கள் உறவுகளால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அண்ணா தம்பி மத்தியில மரியாதை கிடையாது. எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது. என்ன செஞ்சிட்டீங்க? என்ன செஞ்சீங்க? ஊரை செய்யாதது இல்லாம நீங்க செஞ்சீங்க. பக்கத்து வீட்டுல பாருங்க, இருக்கா இல்லையா? இந்த அவமானத்தால் வலிக்கிற மனசு,
ஆபீஸ்ல வேலைக்கு போறோம், எல்லா ஆபீஸ்லயுமா ரொம்ப சிரிச்சு சந்தோஷமாவே இருக்காங்க? அங்க அவமானப்படுத்துகிற ஒரு பாஸ் இருப்பாரா மாட்டாரா? சார் ஒண்ணும் இல்ல சார், சில அலுவலகங்களில் சில பேருக்கு கொள்கைகள் இருக்கும். நான் சம்பளத்துக்கு மேல ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு கொள்கை இருக்கும். அந்த அலுவலகத்துல இருக்கிற எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு உறுதியா சொல்ல முடியுமா? அப்ப வாங்காதவர் அவங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க? வாங்குகிறவன் வாங்காதவர்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்படுகின்றான். இத்தனை மனசுல எல்லா மனசுல இருக்கு. மனுஷ பயலுடைய மனசு இவ்வளவுதான் சொல்றாங்க. இந்த சின்ன மனசுக்குள் கடல் அளவு பிரச்சனைகள், கடல் அளவு பிரச்சனை. எத்தனை காயங்கள், எத்தனை வலிகள், எத்தனை வேதனைகள் தாங்கிக்கிட்டு வாழுகிற வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு சமயம் வேணும். இப்படியாவது வாழணுமா? இதுக்கு பிறகாவது நாம வாழணுமான்ற எண்ணம் வராத ஒரு மனிதன் கூட உலகத்திலே இருக்கவே முடியாது.